தமிழக வெற்றி கழகம் திமுகவிற்கு ஒரு சவாலாக அமையுமா அமையாது? வெளியில் வரணுமில்ல, ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடக்குது. அறிக்கையிலனால எல்லாம் முன்னேற முடியாது சார். ஃபீல்டுக்கு வந்து நிற்கிறதுல அது யார் இருக்கா உங்களுக்கு சொல்லுங்கள். அதிமுககாரங்க எதுனா, அண்ணாமலை பேசுனா, இன்னும் யார், இன்னும் பிஜேபி எல்லா கட்சிக்காரங்களும் எங்களை அட்டாக் பண்ணி பேசுகிறாங்கல்ல. நாம் தமிழில் பேசுகிறாங்க. இன்னைக்கு வந்து எங்கள் சத்தமே நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எனக்கு ஒரு இப்போ திமுக உங்களோட கட்சியில் இது போன்ற பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? This video is sponsored by Classic Colors, Style and Comfort, Casual Shirts with Classic Elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with Black Magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. தமிழக வெற்றி கழகம் திமுகவிற்கு ஒரு சவாலாக அமையுமா அமையாதா? நீங்கள் அமையாதான் சார் சொல்லுவீங்க. இப்போ அமையாது அப்படின்னா ஏன் அமையாது சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள். நீங்கள் நான் சொல்கிறேன்னு கோச்சிக்கூடாது. ஒரே ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லுங்கள் சார். சினிமா இதுங்கிறது வேறு, அரசியலுங்கிறது வேறு. களத்தில் இறங்கி அரசியல் பண்ணோம்னா நீங்கள் எம்ஜிஆர் ஒரு உதாரணமாக எடுத்துங்க. எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் திமுகவில் தான் இருந்தார். அவர் திமுகவிலிருந்து எம்எல்ஏ ஆகி திமுகவிலிருந்து பிரிஞ்சு போய் அப்போ அவர்களோட தொண்டர்கள், கழக தொண்டர்கள் அவரிடம் பாதி போய் அதில் நின்று வந்தார், தொடர்ந்து ஜெயித்தார் சார். அதுக்கப்புறமேலு எந்த நடிகர்களாவது, விஜயகாந்தை கூட சொல்லலாம். விஜயகாந்தன் ஏடிஎம்கே கூட்டணியில் வந்து எதிர்கட்சியாக வந்தார், அவர்கிட்ட தொண்டர்கள் இருந்தாங்க, பண்ணாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் சார், யூத்தெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்காங்க, கும்பல் கூடுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. களத்தில் வந்து திமுகவெல்லாம் ஜெயிக்க முடியாது சார். நீங்கள் அது எப்படிப்பட்ட இதுனாலும் எங்கள்கிட்டயே இந்த இளைஞர் பட்டாளம், மாணவர் பட்டாளம் அதெல்லாம் இருக்குது. எங்கள்கிட்டையும் கட்சிக்காக உயிரை விடக்கூடிய தொண்டர்கள் இருக்கின்றார்கள். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நடிகர் வடிவேல் வந்து திமுகவுக்கு ஆதரவாக அப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ண வந்தார். நாங்கள் அவரை கூட்டிகிட்டு போகும்போது ஏரியாவுக்கு போகும்போது பார்த்தீங்களா, எங்கள் தலைவர்களுக்கு வராத கும்பல் அவருக்கு வந்துச்சு சார். டேப்பா திமுக ஜெயிச்சிட போகணும். அந்த வருஷம் திமுக தோக்குது சார். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் என்னடா வடிவேலில் போய் விஜயோட கம்பேர் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. அதே சூழ்நிலை தான் அவருக்கு வரும். ரிசல்ட் வரும்போது பாருங்கள். நீங்கள் விஜய் வந்து நடிகராக இருக்கிறாரு, ரசிகர்கள் வர்றாங்க, அது இயற்கை தான், அதில் நாங்கள் மறுக்க முடியாது. ஆனால் கட்சிங்கும் போது அதுக்கு ஒரு கட்டமைப்பு இல்லைன்னா உங்களுக்கே தெரியும். நான் ஏதோ போட்டிக்காக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவர் கட்சியில் வந்து ஒரு பொறுப்பாளர் போட்டு கீழே கிரவுண்டில் கிளை கழகத்தில் போட்டு பண்ணி வந்தால் தான் கிரவுண்டில் நிற்க முடியும், வேலை செய்ய முடியும். ஆனால் இன்னும் மாவட்ட செயலாளர் இது இன்னும் ஆரம்பிக்கலை சார். அவங்க இன்றைக்கி வந்து ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பிக்கிறதுல உங்களுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. விஜய் வரல, தலைவரே வராமல் ஒரு கூட்டம் ஒன்று. ரெண்டாவது வந்து மக்கள் பணிகளை வந்து நீங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறீங்க. உதவி செய்கிறவங்க அந்த மக்கள் இருக்கிற இடத்துல தேடி போய் செல்கிறது தான் அரசியல்வாதி. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பண்ணுறது பேர் அரசியல்வாதியா சார்? நான் சொல்கிறேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க சார். உண்மையாக பாருங்கள், அவங்க இதிலேயே மாநாட்டுக்கு நடத்துகிறாங்க சார். மாநாட்டில் 4 தொண்டருங்க இறந்து போயிடுறாங்க. இறந்து போனவங்கள மற்ற கட்சிக்காரங்கள் இறந்தவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லணுன்னதுக்கு அப்புறம்தான் அந்த கட்சிக்காரங்களை போய் பார்க்குறாங்க. அவங்க குடும்பத்தில் இறந்தவங்க குடும்பத்திலே சொல்கிறாங்க, இந்த கட்சிக்கு போய் என் பிள்ளை இழந்தது தான் தண்டனை, அந்த கட்சிக்காரன் வந்து பார்க்கக்கூட இல்லைங்கிறாங்க. தொண்டனை பார்க்க முடியாத ஆளுங்க எப்படி சார் பப்ளிக் மக்கள் எப்படி சார் பார்க்க முடியும்? நீங்கள் அவங்கள நம்பி எப்படி சார் மக்கள் போவாங்க? ஒருத்தர் நடவடிக்கை வேணுமில்ல சார். வீட்டுக்குள்ளே இருந்து அரசியல் பண்ண முடியுமா சார்? வெளியில் வரணுமில்ல, ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடக்குது. அறிக்கையிலனால எல்லாம் முன்னேற முடியாது சார். ஃபீல்டுக்கு வந்து நிற்கிறதுல அது யார் இருக்கா உங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்களுக்கு வந்து நீங்கள் மாநாட்டில் அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? வாரிசு அரசியலை ஒழிப்பேன் அப்படின்னு எங்கள் திமுகவை தான் அவர் நேரடியாக அட்டாக் பண்ணுறார்.
எல்லா எதிர்க்கட்சிகளும் கட்சியை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அட்டாக் பண்ணுற இந்தியாவில் ஒரே கட்சி எங்கள் திமுக தான். அதில் மாற்று கருத்தில் யார் வந்தாலும் திமுகவை திட்டுனா நம்ம பெரிய ஆள் ஆகிடலான்னு நினைக்கிறாரு. அவரும் அதில் பெரிய ஆள் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார். இப்போ வேணும்னே எங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த பெண்ணு மேட்ரெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். ஏடிஎம்கேக்காரன் வந்து வேணும்னே போய் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி போராட்டம் பண்ணுறான். நாம் தமிழர் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறான். பிஜேபி அண்ணாமலை இந்த முட்டாய் விற்கிறவன் சவுக்கில் சுற்றிக்கிற மாதிரி அவன் ஒன்று சுற்றுறான். ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக அவனுங்களை பார்க்கணுங்கிறதுக்காக பண்ணுறான். இவர் என்ன சார் பண்ணார்? ஒரு அறிக்கை விட்டு தங்கைக்கு வந்து அனுதாமனு தெரிச்சிட்டு இருக்காரு. இவர் எங்கே சார் போய் போராட்டம் பண்ணுறாரு? கீழே வராத ஆள் வந்து எப்படி சார் அவரை போய் நீங்கள் எங்களோட கம்பேர் பண்ணாதீங்க சார், திமுகவோட கம்பேர் பண்ணாதீங்க. எத்தனை கட்சி வந்தாலும் திமுகவை அசைக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் சார், எங்கள் சின்ன தலைவர் உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் சாதாரண ஆள் நினைக்காதீங்க. அவருடைய ஃபீல்டு ஒர்க்கு திமுகவில் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவருடைய ஃபீல்டு இன்றைக்கி கட்சியோட நடவடிக்கை, கட்சியோட கட்டமைப்பு அதெல்லாம் முன்ன விட வலுவாக இயங்கி கொண்டிருக்கிறார், வலுவாக வச்சுருக்கார். ஆட்சிக்கு வர்றதுக்கு அவருக்கு கூடிய தகுதியெல்லாம் துணை முதல்வருக்கே தகுதி இல்லாதவர்னு சொன்னவர் இன்றைக்கி எங்கே சார் ஒருத்தர் கூட மூச்சே காணோம் சார். எதிர்கட்சிக்கார அதிமுககாரங்க எதுனா அண்ணாமலை பேசுனா இன்னும் யார் இன்னும் பிஜேபி எல்லா கட்சிக்காரங்களும் எங்களை அட்டாக் பண்ணி பேசுனாங்கல்ல, நாம் தமிழரில் பேசுனாங்க. இன்றைக்கி வந்து எங்கே சார் சத்தத்தை காணோம் சார். இன்னொரு ஒரு விஷயம் சார், இப்போது இந்த கட்சி நீங்கள் விஜயை பற்றி பேசும்போது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒரு 2 நாளாகவே நேற்றுலேருந்து ஒரே பரபரப்பான சும்மா போயிட்டுருக்கு. கட்சி ஓனரே யாருன்னு தெரில அப்படின்ற மாதிரி ஒரு மீம்ஸ்லாம் பார்த்தேன் சார். நான் ஆனந்த் அவர்கள் கட்சி தலைவரா இல்லை விஜய் ஒரு கட்சி தலைவரான்னு சொல்கிறாங்க. அது உங்களோட கருத்து என்ன சார்? அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவர் சார் யாரோ தூண்டுதலில் கட்சி ஆரம்பிச்சிட்டார் சார். உண்மையை சொல்கிறேன், யாரோ கிள்ளி விட்டு திமுகவுக்கு எப்படா கமுக்கணும்னு ஒரு ஆரம்பிச்சிட்டாங்க சார். விஜய் வர்றாரு, பண்ணுறாரு, எங்கள் தலைவர் வர்றாரு, மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறாரு. மாவட்ட தலைவர் கண்டிப்பாக வர்றாரே இல்லையா சார்? எங்கள் தலைவர் வந்து நேரடியாக இந்த மாவட்டம் இப்படி இருக்குது, இது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு, நேரடியாக அறிவுரை சொல்கிறாரு. ஏன் சார் அவர் வராத ஆளுக்கு போய் நீங்கள் பெரிய ஆள் ஆக்குறீங்க? எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. அவங்கள எங்களோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க சார். எங்கள் தலைவர்னால் நேரடியாக வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்துகிறாரு, ஒவ்வொரு இதுக்கு அறிவுரை சொல்கிறாரு, இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாரு, வர்றாரு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகிறாரு, ஆய்வு நடத்துகிறாரு, பண்ணுறாரு. இவர் இன்னும் மாவட்ட செயலாளரும் நியமிக்கல, மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வரமாட்டேங்கிறார். அதே மாதிரி எது எடுத்தாலும் ஆனந்துங்கிறாரு, ஆனந்துங்கிறாங்க. ஆனந்து தலைவராக விஜய் தலைவராங்கிறது தெரியல சார். அதை விட கொடுமை என்னென்னா, அவங்களே ஒரு அரசியல் ஆலோசகரை வச்சுருக்காங்க, ஆரோக்கியசாமி என்னமோ பேர் சொன்னாங்க சார், எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியாது, நாங்கள் அவங்கள அவ்வளோ தூரம் கண்டுக்கிறது இல்லை. ஆரோக்கியசாமி சொல்கிறாரு 2% ஓட்டு வந்தாவே பெருசு அப்படின்னு சொல்கிறாரு. அது விஜய் வந்தால் 2% ஓட்டு, ஆனந்த் வந்தால் அது கூட இருக்காதுங்கிறாரு சார். அவங்கள போய் எப்படி சார்? இதெல்லாம் கொடுமையான விஷயம் சார். அதே போல் சார், நீங்கள் விஜயை பூம் பண்ணுறாங்க எங்ககிட்ட. இது வந்து கலங்கண்ட வேங்க கட்சி திமுக. பெரியாருக்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய ராஜாஜியெல்லாம் கீழே தள்ளி எங்களை அசிங்கப்படுத்தினவங்கெல்லாம் கீழே தள்ளி இன்றைக்கி வந்திருக்காங்க. இப்போ எங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற கட்சி பிஜேபி மட்டும்தான். அவங்க தான் பணத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது திமுகவை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க விஜய் வந்து நிர்வாகிகளை தமிழ்நாட்டுக்கு அறிவித்து அவங்க களத்தில் எங்கிறதுக்குள்ளே நாங்கள் அந்த 26 தேர்தலில் மறுபடியும் நாங்கள் திமுக ஆட்சி வந்து சிஎம் ஆயிடுவோம் சார். நீ சிரிக்காதீங்க, நடக்கிறது உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு. இது எப்படி சார்? இது இல்லை சார், உண்மை தாங்க. நீங்கள் இன்னும் ஒன்றுமே களத்தில் இல்லை. கேண்டேட் அவங்க கட்சி முதல்ல அவங்க கட்டுக்கோப்பாக இருக்கானா? முதல்ல அவங்க அவரே உச்சத்துல இருந்து அவர் வந்திருக்காரு. நீங்க இப்படி சொன்னா சினிமாவில் உச்சத்தில் இருந்தாரு. நாங்கள் இப்போ மறுக்கிறோமா? சினிமாவில் உச்சத்தில் இருந்தா சார். நீங்க எலெக்ஷனே முடிச்சு போயினா அவர் விளையாட்டுக்கா சார் அப்போ வந்தாரு. வரட்டும் சார், கண்டிப்பாக நடக்க போகுது. இவர் எப்போ சார் மாவட்ட செயலாளர் போட்டு இன்னும் 1 வருஷம் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் எங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது, மற்ற கட்சி இருக்காங்க. இவர் எப்போ நீங்கள் பொறுப்பு போட்டு கிளைக்கழகத்துக்கு பொறுப்பு போட்டு கிளைக்கழகம்லாம் வேலை செய்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அப்போ ஓட்டு கேட்குறது எப்படின்னு விஜய்னு ஓட்டு கேட்பானா? சின்னத்தை வாங்கி ஒவ்வொரு பக்கமும் அதெல்லாம் நடந்து வர்றதுக்குள்ளேயே எங்களுக்கு
இந்த 26 தேர்தல் வந்துடும் சார். தேர்தலில் நாங்கள் திமுக மீண்டும் ஆட்சி அமைச்சிட்டு போயிடுவோம் சார். இவங்களெல்லாம் பார்க்க போகிறதுல மீண்டும் திமுக ஆட்சி தான் சார். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை சார். சார் ஆக மொத்தத்தில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க மாவட்ட செயலெல்லாம் போட்டு அந்த கட்டமைப்பு வரதுக்குள்ள நீங்கள் 2020 எலெக்ஷனே முடிச்சிடுன்னு சொல்கிறீங்க. மீண்டும் எங்கள் தளபதி தான் முதல்வர். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை சார். அப்போ நீங்கள் வந்து அவங்க ஒரு போட்டியாகவே நீங்கள் கருதல? அப்போது போட்டின்னு இல்லை சார், இன்னும் கட்டமைப்புக்கான பொறுப்பே போடாமல் இருக்காங்க. நீங்கள் போய் அவங்கள போய் எங்கள் போட்டியான்னு அதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சு மீண்டும் எங்கள் தளபதி சிஎம் ஆயிடுவார் சார். நீங்கள் போய் எங்கே போய் போட்டிக்கு வர்றது? அவர் இப்போ ஒன்றும் இல்லை சார், விக்கிரவாண்டி தேர்தல் நடந்துச்சு, ஏடிஎம்கே நிற்கல, பாமக நின்றுச்சுன்னு சொன்னாங்க, நாங்கள் ஜெயித்தோம். ஈரோட்லேயே அதே போட்டி வந்துச்சு. அது இல்லை, இப்போ ஈரோட்டில் இடைத்தேர்தல்னா விஜய் போட்டி இல்லைங்கிறார். அவரும் நல்லா திங்க் பண்ணுறாரு சார் விஜயை. நம்ம ஏதோ சவுண்டு விட்றோமே ஒழிஞ்சு கீழே எப்படி இருக்குதுன்னு அவருக்கும் பயந்தான் சார். அவர் எங்களோடலாம் வந்து மோத முடியாது சார். சார் ஆனால் அவர் அந்த இங்கே நம்ம விக்கிரவாண்டியில் வந்து நீங்கள் சொன்னீங்களா சார், பயங்கரமான கூட்டம் தான். அப்போ அவர் சொன்னார்ல சார், நீங்கள் என்னை எக்ஸ்ட்ரா லக்கேஜ்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, அந்த வார்த்தை சொன்னீங்க, எக்ஸ்ட்ரா லக்கேஜாக நான் இங்கே வரல, நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இந்த சோஷியல் மீடியா ட்ரோலு அந்த சினிமா பாணிலேயே வந்து அந்த ஸ்பீச் வந்து பயங்கர ஒரு ஃபயராக இருந்தது சார். நீங்கள் வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் மாவட்ட செயலாளராக வரல, இதை வச்சு நீங்கள் எப்படி சார் முடிவு பண்ண முடியும்? நீங்கள் அந்த கூட்டத்துக்கு வரல, மாவட்ட செயலாளர் சில சலசலப்பு இருந்தது. இப்போ என்னோட கேள்வி என்ன சார், திமுக சலசலப்புலாம் இல்லையா சார்? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எனக்கு ஒரு இப்போ திமுக உங்களோட கட்சியில் இது போன்ற பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, நான் அதுக்கெல்லாம் சொல்ல சார். கட்சின்னு இருந்தால் பிரச்சனை இருக்குது, வீடுன்னு இருந்தால் பிரச்சனை இருக்குது, அது இயற்கை தான். 4 பேர் ஒன்றா இருக்கிற நண்பர்கள்கிட்ட கூட கருத்து வேறுபாடு இருக்கும், ஆளுக்கு ஒரு கருத்து இருக்குது. நாங்கள் அந்த மேட்டருக்கு சொல்ல, கட்டமைப்பு உங்களுக்கு கட்சியில் பொறுப்பே போடல சார். நீ அவர் சினிமா டயலாக் மாதிரி விட்டுட்டு போயிட்டார் சார். நீங்கள் விக்கிரவாண்டியில் என்ன பேசினார், அவர் என்ன கொள்கையை பற்றி பேசினார்? எல்லாத்து படத்தையும் பிடிச்சி கொண்டு வந்து வச்சுட்டார். பெரியார்லேருந்து எல்லாத்து படத்தையும் கொண்டு வந்து வச்சுருந்தார். என்ன கொள்கையை பேசினார்? யார் முக்கியமாக யாரோ ஒரு ஐடியா கொடுத்துருக்கான், எல்லா ஜாதியும் போடுறான்னு சொல்லி எல்லா ஜாதிக்காரன் படத்தையும் கொண்டு வந்து பின்னாடி வச்சுக்கிட்டார். கொள்கை பிரகடனம்னு என்ன இது வரலையும் பிரகடனப்படுத்தியிருக்காரு சொல்லுங்கள். கட்சிக்குன்னு எங்களுக்கு என்ன கொள்கை அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன கொள்கை படுத்தியிருக்காரு? அவர் பேச்சே சினிமா டயலாக் தான் சார் பேசினார். கட்சி இதெல்லாம் பேசலை சார். மக்களுக்காக என்ன பேசினார் சொல்லுங்கள். சரி சார், நீங்கள் சொன்ன மாதிரி கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, எலெக்ஷன் வரட்டும் சார் பார்க்கலாம் என்ன ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ காலம் தான் அதுக்கு நம்ம காலம் இல்லை. அவர் அரசியல் ஆலோசகர்னு யாரோ ஆரோக்கியசாமியோ என்னமோ பேர் வச்சுருக்காங்க. அவரே 2% தாண்டதே பெருசுங்கிறாங்க. அது போய் எப்படி சார் எங்களோட போய் போட்டிக்கு வர்றாரு நிற்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அது சரியாக இருக்குமா சார்?